ஓ நீங்களா? ஒரு நிமிஷம் வாயே. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கே டெல்லிக்கு போறாரா. இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்றம் நடக்க போறது. உனக்கு அரங்கேற்றம் முக்கியமா, உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல வாயே. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானது. நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில்லை. உங்க அதிர்ஷ்டத்தை. ஹலோ, மினிஸ்டர் பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜன், நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்காரா? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ணேன். நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைஞ்சுக்கிற சாமி தான். நலந்தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனை விட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டான். எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேரை எழுதுமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமா ஆமா, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க. பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? வீட்டுக்கு வர என்னமா இது? ஆரத்தி எடுக்கிறேன், ஆரத்தியை கொண்டா இரு. லலிதா,
ப்ரோக்ராம்க்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. தவறி போயிட்டேன், கூட்டத்துல மிஸ் ஆயிட்டேன். சரி சரி, நீ என் பக்கத்திலே நில்லு. வெட வெடன்னு இன்னும் என் நடுக்கம் நிக்கவே இல்ல. அரங்கேற்றமே ஆயிடுச்சு, அப்புறம் என்னமா நடுக்கம்? இந்த வீட்டுக்கு நல்ல சேதி வருது, நல்ல சேதி வருது. இந்த ஊட்டி சின்னையாவுக்கு நல்ல சேதி வருது, நல்ல சேதி வருது. மலையாள பகவதி ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்றான், நல்ல வாக்கு சொல்றான். என்ன லலிதா, காஃபி கூட சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? தம்பியோட சீட்டு விஷயம் காயா பழமான்னு தெரிஞ்சுட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். நாள் தான் ஆயிட்டே இருக்கு. பாத்தியா, 4 நாள் தானே ஆச்சு லலிதா. அவனுக்கு நிச்சயமா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிரும்ல? கிடைச்சிடாதாங்கிற நம்பிக்கைதான். காசு பணம் செலவழிக்காமலே நீ காரியத்தை சாதிக்க போற. காசு பணத்தினால் மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியுமா? ஃப்ராட் பண்ணி சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? அது கூட ரொம்ப நாளைக்கு நடக்காது. இதோ பாரு, இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. பல பேரை பல வழி ஏமாத்திட்டு இருந்த இவன் என்னைக்கோ பிடிபட்டிருக்க வேண்டியவன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆத்துல உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நான் தான் அம்மா, நான் தான் தாயா. ராமசாஸ்திரிகளையும் சேர்த்துத்தான். பசிக்குதுமா, 2 நாளா பட்டினி தாயே. ராபிச்சம்மா, சோறு போடு தாயே. ராபிச்சம்மா.